வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு பெரியவன் ஆகிறான் தெரியுமா? அவன் சம்பாதிக்கும் பணத்தால் இல்லை, அவன் உடல் வலிமையாலும் இல்லை, அவன் பேசும் வார்த்தைகளால் தான். ஒரு உடலை மட்டும் காயப்படுத்தும், ஆனா ஒரு வார்த்தை ஒரு மனிதனின் மனதையே மாற்றிவிடும். அதனால்தான் பழமையான தந்திர நிபுணர் சாணக்கியர் ஒரு ஆழமான உண்மையை சொல்கிறார்: வார்த்தைகளை கட்டுப்படுத்துகிறவன் உலகத்தையே கட்டுப்படுத்துவான். நண்பர்களே, நம்மில் பலருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நம்மிடம் திறமை இருக்கு, அறிவு இருக்கு, எண்ணங்கள் இருக்கு. ஆனா அதை எப்படி எப்படி வெளிப்படுத்துவது தெரியாது. சில நேரங்களில் நம்ம சொல்ல வருவது ஒன்று, வெளியில் வருவது வேறொன்று. ஏன் சிலருடைய பேச்சு மட்டும் மந்திரம் மாதிரி எல்லாரையும் ஈர்க்குது? அவர்கள் பேசும்போது எல்லாரும் ஏன் அமைதியாக கேட்கிறார்கள்? அந்த ரகசியம் என்ன? அதற்கான பதில்தான் இந்த வீடியோ இன்று நாம் பார்க்க போவது. பேச்சால் யாரையும் கவர்ந்திழுக்கும் சாணக்கியரின் 10 ரகசிய விதிகள். இந்த விதிகளை நீங்க சரியாக பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை மதிக்காதவர்களே கூட உங்க பேச்சுக்காக காத்திருப்பாங்க. விதி 1: இனிமையாக பேசும் திறன். நண்பர்களே, ஒரு கசப்பான உண்மையையும் இனிமையாக சொல்லலாம். சாணக்கியர் கூறுகிறார்: உண்மையை பேசு, ஆனால் அது காயப்படுத்தாத மாதிரி பேசு. நீ தவறு, இதை இன்னும் நல்லா செய்யலாம். வார்த்தை மாறினால் மனசு மாறும், மனசு மாறினால் உறவு மாறும். நினைவில் வைங்க, மக்கள் உங்கள் வார்த்தைகளை மறந்து விடுவார்கள், ஆனா நீங்கள் கொடுத்த உணர்வை மறக்க மாட்டார்கள். விதி 2: சரியான நேரத்தில் பேசுதல். ஒரு நல்ல கருத்து கூட தவறான நேரத்தில் சொன்னால் அது மதிப்பு இழக்கும். ஒருவர் கோபத்தில் இருக்கும்போது அறிவுரை சொல்லாதீங்க. அந்த நேரம் அமைதிதான் சக்தி. சாணக்கியர் சொல்கிறார்: நேரம் தெரிந்தவன்தான் வெற்றி பெறுவான். விதி 3: கேட்பதின் கலை. இயற்கை நமக்கு 2 காதுகள் ஒரு வாய் ஏன் கொடுத்திருக்கிறது? பேசுவதை காட்டிலும் கேட்பது முக்கியம் என்பதற்காக. நீங்கள் பேசினால் உங்கள் அறிவு மட்டும் வெளிவரும், நீங்கள் கேட்பீர்கள் என்றால் மற்றவர்களின் மனமும் திறக்கும். விதி 4: தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துவிடு. நண்பர்களே, விவாதங்கள் பெரும்பாலும் உண்மைக்காக இல்லை, அகங்காரத்துக்காக தான். சாணக்கியர் சொல்கிறார்: முட்டாளுடன் வாதம் செய்வது சுவருடன் பேசுவது போல. நீங்கள் ஜெயித்தாலும் உறவு தோல்வி அடையும். அதனால் சில சமயம் புன்னகையுடன் வெளியேறுவதுதான் வெற்றி. விதி 5: தன்னம்பிக்கை கொண்ட பேச்சு. நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை விட அதை எப்படி பேசுகிறீர்கள் என்பது முக்கியம். தன்னம்பிக்கை இல்லாத குரல் உண்மையையும் பலவீனமாக காட்டும். கண் தொடர்பு, நிதானமான குரல், தெளிவான பேச்சு, இது 3ம் இருந்தால் நீங்கள் ஒரு தலைவராக திருப்பீர்கள். விதி 6: புகழ்ச்சியில் மயங்காதே. நண்பர்களே, அதிகமாக புகழ்பவர்கள் எப்போதும் நம்பகமானவர்கள் இல்லை. சாணக்கியர் சொல்கிறார்: புகழ்ச்சி ஒரு இனிமையான விஷம், அது மெதுவாக உங்கள் அறிவை மங்கச் செய்யும். எச்சரிக்கையாக இருங்கள். விதி 7: ரகசியத்தை காக்கவும். உங்கள் வாழ்க்கை திட்டங்கள் எல்லோருக்கும் தெரிய வேண்டிய அவசியமில்லை. உங்கள் பலவீனங்களை யாரிடமும் பகிர வேண்டாம். அமைதியாக செயல்படு, வெற்றியை சத்தமாக பேசவிடு. விதி 8: சரியான வார்த்தை தேர்வு. ஒரு தவறான வார்த்தை ஒரு உறவை உடைக்கும், ஒரு சரியான வார்த்தை ஒரு வாழ்க்கையை மாற்றும். பேசுவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசிங்க. விதி 9: உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். கோபத்தில் பேசும் வார்த்தை ஆயுள் முழுவதும் வருத்தம் தரும். அதனால் முதலில் அமைதி, பிறகு பேச்சு. பாஸ், திங்க், ஸ்பீக். விதி 10: மனதை படிக்கும் திறன். இதுதான் மிக முக்கியமான விதி. மக்கள் என்ன கேட்க விரும்புகிறார்கள் அதை பேச கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் விரும்புவது என்ன? மதிப்பு, அன்பு, கவனம். அதை நீங்கள் கொடுத்தால் அவர்கள் உங்களை எளிதாக ஏற்றுக்கொள்வார்கள். நண்பர்களே, இந்த 10 விதிகளும் உங்களை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து ஒரு தாக்கமுள்ள நபராக மாற்றும். நீங்கள் இந்த விதிகளை தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு வரும், உங்கள் வார்த்தைக்கு வலிமை வரும். குறிப்பாக இந்த 10வது விதி, அதை நீங்கள் கற்றுக்கொண்டால் எந்த மனிதரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. மேலும் இப்படிப்பட்ட வீடியோக்களுக்கு சிந்தனை கிறுகுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.